அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு தாங்க. எல்லோருடைய வீட்டிலும் ஒவ்வொரு விதமான செடிகள் வளர்ப்போம். சில செடிகள் நம் வீட்டோட வாஸ்து பிரகாரம் நல்லதாக இருக்கும். வாஸ்து தோஷங்களுக்கு நாம் வாங்கியிருப்போம். சில செடிகள் நம் விருட்ச சாஸ்திர பிரகாரம் தெய்வீகத்தன்மை கொண்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு துளசி வாங்கியிருப்போம், மருதாணி வாங்கியிருப்போம். அப்படி நம்ம இருக்கிற வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ தொட்டியில் ஆச்சோ நாம் சில செடிகளை பார்த்து பார்த்து வாங்கி வைப்போம். அப்படி எல்லாருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செடி என்னன்னா வெற்றிலை செடி தான். இந்த செடியை தொட்டியிலும் வைக்கலாம், மண்பாங்கான இடத்திலும் வைக்கலாம். அப்படிப்பட்ட வெற்றிலை செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு குடும்பத்தில் நல்லபடியான ஒரு செல்வம் செழிப்பதற்கு, வருமானம் பெருகுவதற்கு இந்த வெற்றிலை செடியின் சூட்சமான ரகசிய பரிகார முறை தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வெற்றிலைகளை தரக்கூடிய இலை என்னன்னா வெற்றிலை. அதனால தான் வெற்றிலைக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குது. எந்த நிகழ்ச்சியிலும், அதாவது குடும்பத்தில் நிகழக்கூடிய எந்த ஒரு சுப காரியங்களாகவும் வெற்றிலை இல்லாமல் நாம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பண்ணுறதில்லை. ஏன்னா இந்த வெற்றிலை பாக்கு தாம்பலம் வச்சு தான் வழிபடுவது வழக்கம். அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது. அதனால தான் இதை யாருக்காச்சும் தானம் கொடுத்தாலும் கூட நமக்கு இந்த மகாலட்சுமி யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வெற்றிலையானது ராமருக்கும் முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் இப்படி எல்லா தெய்வங்களுக்குமே இந்த வெற்றிலையை மாலையாக போடுவோம், இல்லாட்டி தீபங்கள் ஏற்றுவோம். இப்படி நாம் செய்வதனால் கண்டிப்பாக நாம் செய்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், என்னடா நாம் வெற்றிலை கொடியை வீட்டில் வச்சு வளர்த்தலாம்னு, இல்லாட்டி அதனால் ஏதாச்சும் பாதிப்பு வருமானு இப்படி நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டாம். எப்படி துளசி செடியானது ஆன்மீகத்தில் மிக உன்னதமான பலன்களை கொடுக்குமோ அதே மாதிரி தான் வெற்றிலை கொடியையும் நம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். வெற்றிலையானது மகாலட்சுமிக்கு சொந்தமான ஒரு பொருள். எந்த வீட்டில் வெற்றிலை கொடியானது நல்லா வளர்ந்து இப்படி தளர்ச்சி வருதோ அந்த இடத்துல கண்டிப்பாக செல்வம் பெருகும் அப்படிங்கிறதாங்க அர்த்தம். அப்படிப்பட்ட வெற்றிலை கொடியை நம்முடைய வீட்டில் வைத்தீங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டோட ஈசானி மூலையில், அதாவது வடகிழக்கு மூலை இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வைத்து வளர்ப்பது என்பது ரொம்ப விசேஷம். இப்போ வடகிழக்கு மூலையில் இடம் இருக்குன்னா தாராளமாக அந்த இடத்துல வெற்றிலை கொடியை நட்டு வைக்கலாம். அந்த இடத்துல ஒரு தொட்டியிலாவது வாங்கி வச்சிட்டாலே போதும், வெற்றிலை கொடி டக்குன்னு வளர்ந்துடும். இப்படி ஆனால் வடகிழக்கு ஈசானி மூலையில் எங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டோட கிழக்கு, மேற்கு, வடக்கு இந்த 3 திசையில் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதான தொட்டியை வைத்து நாம் வெற்றிலை செடியை வளர்த்தா போதும். நம் குடும்பத்திற்கு நல்ல ஒரு பணவரவு, நல்ல ஒரு செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யம், சுக நிகழ்ச்சிகள் நடப்பது, இப்படி இந்த மாதிரி எல்லாமே குடும்பத்தில் நடந்து வரும். அப்படிப்பட்ட இந்த வெற்றிலை செடியானது எல்லார் வீட்டிலும் டக்குன்னு வளர்ந்து விடாது. சில வீட்டில் நாம் வெற்றிலை கொடியை என்னதான் பார்த்து பார்த்து வைத்தாலுமே டக்குன்னு ஒரு சில வீட்டில் வாடி போகும், இல்லாட்டி பட்டு போகும். அந்த மாதிரி இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தால், அந்த வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் இருக்குது, நேர்மறையான ஆற்றல் அந்த இடத்தில் இல்லாதது தான் காரணம். ஏன்னா வெற்றிலையானது எந்த இடத்துல நேர்மறையான ஆற்றல் நிறைஞ்சு இருக்கோ அந்த இடத்தில்தான் செடி கொடி எல்லாம் செழிப்பாக வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி வெற்றிலை கொடி நம் வீட்டில் ஒத்தை கொடியாக வளர்ப்பது என்பது வம்ச விருத்தியை தடை செய்யும் என்ற கருத்து இருக்குது. அதாவது அந்த கொடி ஆண் வகையை சார்ந்தது, நாம் தனியாக வளர்த்தால் வம்சத்தில் விருத்தியாகாது. அதனால் கூட வேறு ஏதாச்சும் ஒரு கொடியை சேர்த்து வளர்ப்பது என்பது குடும்பத்திற்கு நல்ல ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படி வளர்க்கக்கூடிய வெற்றிலை கொடியானது நம் வீட்டில் மண்ணில் இல்லாட்டி தொட்டியில் வச்சு வளர்ப்போம். இந்த வெற்றிலை கொடியில் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வேர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்ல மண்ணை சுத்தப்படுத்திட்டு நம்ம மண்ணிலிருந்து ஒரு 1/2 அடி தூரத்தில் அந்த காம்பை அப்படியே விட்டுட்டு, அங்கே இலைகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியில் மஞ்சள் மட்டும் தடவிட்டு, அந்த மஞ்சள் மேலே
கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு நம்ம சின்னதான எளிமையான முறையில் பரிகாரம் பண்ண போகிறோம். குடும்பத்தில் நல்லபடியான பணவரவு வரும், செல்வ செழிப்பு வரும். நமக்கு குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள், சுபகாரிய விஷயங்கள் இப்படி எல்லா விஷயங்களிலும் நடப்பதற்கும் இந்த எளிமையான பரிகார முறையை நீங்கள் 3 அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை செய்தாலே போதும். இப்படி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்ததற்கு அப்புறமா ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் இல்லைன்னா 5 1 ரூபாய் காயின் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம். இப்படி 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் கொடி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மண்ணுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சுக்கணும். அவ்வளவுதான். அதற்கு அப்புறமா டெய்லியும் தண்ணீர் ஊற்றி பராமரிப்போம் இல்லையாங்க. ஸோ அதே போல் தண்ணீர் ஊற்றி நாம் செடியை பராமரித்தாலே போதும். இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த செடி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செழிப்பாக வளருதோ அதே மாதிரி அந்த அளவுக்கு செல்வங்களும் செழிப்பாக வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த ஒரு பரிகார முறையை நாம் பௌர்ணமி நாளில் செய்யலாம். இல்லாட்டி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் நாம் தாராளமாக செய்யலாம். இப்படி வளர்பிறையை செய்கிறப்ப நம்முடைய வீட்டிலேயும் செல்வங்களானது வளரும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. எவ்வளவோ பரிகாரம் பண்ணியும் எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு மேலே வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியிலாவது இந்த வெற்றிலை செடியை வளர்த்து இந்த பரிகார முறையை செய்து பாருங்கள். குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் கூடி வரும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை சூரிய உதயத்திற்கு அப்புறமாக தான் செய்யணும். இது சூரியன் உதயத்திற்கு முன்னாடி காலையிலோ இல்லாட்டி சாயங்கால நேரத்திலேயோ செய்யக்கூடாது. அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு முறை வளர்பிறை நாட்களில் இதே மாதிரி நாணயத்தை எடுத்து நீங்கள் மாற்றி வைக்கலாம். மண்ணிலிருந்து எடுத்த நாணயத்தை கழுவிட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து அந்த நாணயத்தை வெற்றிலை கொடி உள்ள இடத்தில் மண்ணுக்குள்ளே புதைத்து வச்சுருங்க. ஏன்னா இந்த வெற்றிலை கொடிக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் இந்த ஒரு செடி அந்த வீட்டில் இருந்துட்டாலே எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே இருக்காது. பில்லி, சூனியம், ஏவல் இப்படிப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே அந்த வீட்டில் இருக்காது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வெற்றிலை செடியை உங்கள் வீட்டில் பராமரித்து பாருங்கள். நல்ல செல்வம் செழிக்கும். வெற்றிலை கொடியை வாங்கி வீட்டில் வைத்து பாருங்கள். குடும்பத்திற்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.